Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம். ஸோ தமிழ்ல சொன்னா முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து இருக்கு கவர்மெண்ட்ல. ஸோ அந்த ஸ்கீம் மூலியமா பெண் குழந்தைகள் உங்ககிட்ட இருக்க பெண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை இருந்தா 50,000மும் ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தா 25,000 ரெண்டு பேர்லயும் வந்து கவர்மெண்ட்ல இருந்து டெபாசிட் பண்றாங்க. ஸோ இது போக மாசம் 1,800 ரூபாய் வேற உதவித்தொகை மாதிரி தராங்க. ஸோ இது என்ன ஸ்கீம், இதுல எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், ஸோ என்னென்ன சர்டிபிகேட் தேவை, எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணி பணமே வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அது எப்படி வாங்கினாங்க என்னன்னு அவங்ககிட்ட கேட்டேன். ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள் தான். ஸோ இது போக நான் வந்து இது என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த ஸ்கீம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், பெண் குழந்தைங்க இருக்காங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து 1992ல இருந்தே இருக்கு இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் மூலியமா ஒரு பெண் குழந்தை இருந்தா மாசம் 50,000 தராங்க. ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா ஆளுக்கு 25,000 தராங்க. இது போக வந்து கல்வி உதவிக்காக மாசம் 1,800 ரூபாய் உங்க பெண் குழந்தைகள் பேரை கிரெடிட் பண்றாங்க. சோ இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு நான் சொல்றேன். சோ நீங்க அப்ளை பண்ணே உங்களுக்கு வந்து ஓகே, நீங்க வந்து எலிஜிபிள் சொல்லிட்டு உங்களுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா உங்க பெண் குழந்தைகள் பேர்ல 50,000 ரூபாய் கிரெடிட் பண்ணிடுவாங்க. சோ பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்கான ரெசிப்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு பெண் குழந்தைங்கன்னா 50,000, ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தா 25,000 ரூபாய் வந்து கிரெடிட் பண்ணிட்டு சோ அதுக்கான ரெசிப்ட் வந்து உங்க கையில கொடுத்துருவாங்க. நீங்க வந்து அதை வந்து வச்சிருந்துட்டு அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆன பிறகு நீங்க போய் அதை கிளைம் பண்ணி அந்த 50,000 ரூபாய் வாங்கிக்கலாம். இது போக நீங்க இதை அப்ளை பண்ண 6வது வருஷத்துல இருந்து உங்களுக்கு மாசம் 1,800 ரூபாய் அந்த பெண் குழந்தையோட பேர்ல வந்து 1,800 ரூபாய் வந்து கல்விக்காக உதவித்தொகை வந்து தர்றாங்க. அந்த கல்வி செலவை வந்து காம்பன்சேட் பண்றதுக்காக உங்களுக்கு மாசம் 1,800 ரூபாய் வந்து உங்களுக்கு தர்றாங்க. இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைங்களோட கல்விக்காக. குழந்தைங்க நிறைய இடத்துல வந்து படிக்க வைக்கிறது இல்ல. ஸோ குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக வந்து இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது போக 18 வயசு முடிஞ்ச பிறகுதான் குழந்தைக்கு வந்து மேரேஜ் பண்ணணும். 18 முன்னாடியே சைல்டு மேரேஜ் நிறைய இடத்துல நடக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம கரெக்டா 18 வயசு முடிஞ்ச பிறகுதான் பெண் குழந்தைங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்களுக்காக. ஸோ அது போக ஃபேமிலி பிளானிங் வந்து இந்த என்னென்ன வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் தேவை அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ அதுல வந்து முக்கியமான குவாலிஃபிகேஷன் வந்து ஃபேமிலி பிளானிங். ஸோ ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்த உடனே ஃபேமிலி பிளானிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து அந்த ஃபேமிலி பிளானிங் பண்றதை என்கரேஜ் பண்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்றதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் பார்ப்பாங்க. சோ இன்கம் வந்து வருட வருமானம் வந்து உங்க ஃபேமிலியோட வருட வருமானம் வந்து 72,000 ரூபாய்க்குள்ள இருக்கணும். சோ அது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்ல ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்கணும். சோ அதோட ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 40 வயசு. சோ 40 வயசுக்குள்ள ஃபேமிலி பிளானிங் பேரண்ட்ஸ் ரெண்டு பேர்ல யாராவது வந்து பண்ணியிருந்திருக்கணும். இன்னொரு முக்கியமான குவாலிஃபிகேஷன் ஸ்கீம்க்கு என்ன தேவை அப்படின்னா ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது. ஒரு பெண் குழந்தை அல்லது 2 பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கணும். ஆண் குழந்தைங்க வந்து இருக்கக்கூடாது. இந்த ஸ்கீம்க்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா சேவை மையத்துல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அது போக தாலுகா ஆபீஸ்ல வந்து அப்ளை பண்ணலாம். சோ நீங்க ரெண்டு இடத்துல போய் அப்ளை பண்ணிக்கலாம். சோ என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் தேவை இதுக்கு அப்படின்றத நான் சொல்றேன். சோ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள என்னென்ன சர்டிபிகேட் நீங்க உங்களுக்கு வந்து தேவை முன்னாடி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது போக நீங்க ஃபுல் டீடைல் வந்து நீங்க சேவை மையத்திலயோ தாலுகா ஆபீஸ்லயோ ஃபுல் டீடைல் நீங்க விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா நான் பார்த்தேன், ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்த அளவுக்கு இந்த ப்ரூஃப் எல்லாம் வேணும்னு போட்டுருந்துச்சு. சோ இது போக வேற எதுவும் ப்ரூஃப் கேட்கறாங்களா என்னன்றதை நீங்க நேர்ல போய் ஒரு தடவை விசாரிச்சுக்கோங்க. விசாரிச்சுட்டு வேற எதுவும் ப்ரூஃப் வேணும்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோ ரஃபா வந்து நான் என்னென்ன ப்ரூஃப் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப். உங்களுடைய போட்டோ இருக்கிற மாதிரியான ஒரு ஐடி ப்ரூஃப், ஃபேமிலி போட்டோ வந்து இருக்கணும். சோ ஐடி ப்ரூஃப் வந்து நீங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேமிலி போட்டோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட். நான் சொன்ன மாதிரி 72,000 ரூபாய் வரைக்கும் தான் வருட வருமானம் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கான இன்கம் சர்டிபிகேட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட். ஸோ நீங்க அட்ரஸ் இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது போக என்ன வேணும் அப்படின்னா ஏஜ் ப்ரூஃப் வந்து ஃபாதர், அம்மா அப்பா ரெண்டு பேருக்குரிய ஏஜ் ப்ரூஃப் வந்து வேணும். ஏன்னா 40 ஏஜ்க்குள்ள நம்ம அந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால அம்மா அப்பாவுடைய ஏஜ் ப்ரூஃப். ஸோ அதுக்கு வந்து நீங்க பர்த் சர்டிபிகேட் இருந்தா கொடுத்துக்கலாம், இல்ல டிசி அந்த மாதிரி ஏஜ் ப்ரூஃப்கான ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுக்கணும் அம்மா அப்பாக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தையோட ஏஜ் ப்ரூஃப். ஏன் குழந்தையோட ஏஜ் ப்ரூஃப் தேவை அப்படின்னா குழந்தைக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் இருந்தா
மூத்த குழந்தைக்கு வந்து 3 வயசுக்குள்ள நம்ம வந்து அப்ளை பண்ணிருக்கோம். 3 வயசு வந்து முடிஞ்சிருக்க கூடாது. 3 வயசு முடியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அப்ளை பண்ணிருக்கணும். சோ அதனால பெண் குழந்தைங்களுடைய அந்த ஏஜ் ப்ரூஃப்கான சர்டிபிகேட் 2 பெண் குழந்தைகளுக்குமே கூடிய ஏஜ் ப்ரூஃப் கூடிய சர்டிபிகேட் வந்து கொடுக்கணும். அது போக பாத்தீங்கன்னா ஸ்டெரிலைசேஷன் பண்ண சர்டிபிகேட், அந்த ஃபேமிலி பிளானிங் நீங்க பண்ணிருப்பீங்களா, சோ ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்க 40 வயசுக்குள்ள அப்படின்றதுக்கான ஒரு சர்டிபிகேட். அது போக வந்து மேல் சைல்டு உங்களுக்கு இல்ல, ஆண் குழந்தைகள் உங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்றதுக்கான ஒரு சர்டிபிகேட். சோ இது நான் சொன்ன இது எல்லாத்தையும் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோ நான் சொன்னதை எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லா சர்டிபிகேட்ஸும் வந்து உங்களுக்கு தேவை. சோ இது போக வேற ஏதாவது சர்டிபிகேட்ஸ் தேவையா அப்படின்றதையும் நீங்க பக்கத்துல வந்து ஒரு இ சேவை மையத்திலயோ தாலுகா ஆஃபீஸ்ல போய் விசாரிச்சுக்கோங்க. சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் போட்டுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. வேற என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.